நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன். ஒரு மீட்டிங் இருக்கு, சாயங்காலமா கால் பண்றேன். சொல்லுங்க. வரட்டுமே? சரி. அப்படின்னா சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். இதுதான் பிரச்சனையே. ஒரு விஷயத்தை பேசும்போது தான் 10 கால் வரும். எடுக்காம விட்டுட்டா தப்பா நினைப்பாங்க. நீங்க டீ குடிங்க. நம்ம பேசும்போது எதுல விட்டோம்? ஏ பாசிட்டிவ் கிட்னி டோனர் பத்தி தான். அதேதான். மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறத விட மற்றவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு உண்மையா நினைக்கிறவங்க தான் சிறந்த மனிதநேயம் உள்ளவங்க. வேணுகோபாலோட உயிரை காப்பாற்ற ஒரு கிட்னியை கொடுக்கறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாரும் தயாரா இல்லையா? அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாதனால தான் ஃபாதர் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏ பாசிட்டிவ் கிட்னி இல்லாமலாம் கிடையாது, கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு போய் எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்னோட கிட்னியை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க? ஒரு மனுஷன் பண்ற எல்லா வேலையும் நானும் பண்றேன். நான் அளவுக்கு அதிகமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம நான் எல்லாருக்கிட்டையும் சகஜமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கிட்னியை தானம் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னா, நானும் அந்த வேலையை செஞ்சிருக்கேன். அதனாலதான் என் புருஷனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு ஃபாதர். அதுக்காக நான் என்னுடைய கிட்னியை கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா ஏ பாசிட்டிவ் கிட்னி கொடுக்கற தயாரா இருக்கிற ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஃபாதர். பாலாவோடது பி பாசிட்டிவ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்னி கொடுக்கலாம். இதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு வேணுகோபாலுக்கு தேவைப்படுறத வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும்போது அப்ப பாலாவும் சர்ஜரிக்கு ரெடியா இருக்கணுமா? ஏதாவது பிரச்சனை வருமா? உங்க பயத்தை தூக்கி போடுங்க. எனக்கு பயமே இல்ல ஃபாதர். நான் உயிர் கொடுத்தாவது என் பசங்களுடைய அப்பாவோட உயிரை நான் காப்பாத்தணும். இதுதாம்மா பெரிய மனசு. எடுக்கிறது கிடையாது, கொடுக்கறது தான் பெரிய மனசுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. எல்லாருக்கும் எடுக்க தான் பிடிக்குது, கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. கொடுக்கும்போது தான் நாம எவ்வளவு முக்கியமான ஆளுங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு வரப்போற எல்லா வழிகளையும் சகிச்சுக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் ஃபாதர். பாலசுதா, நீங்க ஒரு நல்ல பெண்மணி. நம்மளுடைய சந்தோஷத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம உடம்புல இருக்க ஒரு பாகத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் கருணை. கட்டின பொண்டாட்டியோ இல்ல அண்ணன் தம்பிகளோ இல்ல புருஷனோ மனசு வச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ கிட்னி பேஷண்ட்ஸ் இறந்து போகாம அவங்களுடைய வியாதி குணமாகி புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நோயாளியா இருக்கிற ஒரு புருஷனுக்கு கிட்னி போயிருந்தோம் ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிற எத்தனையோ மனைவியே இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது பாலசுதா எவ்வளவோ நல்லவங்க தான். உங்களை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் பாலசுதா. ஒரு பொண்டாட்டின்ற கூட என்ன இல்லாம பாலா கிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்ட ஆள் தான் வேணுகோபால். அவருக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு நானே பாலா கிட்ட சொல்லியிருக்கேன். நாம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் தான் இருக்கு மனோஜ். நான் மற்றவங்க முன்னாடி நான் என் குடும்பத்தையும் புருஷனையும் பசங்களையும் அப்புறம் சகோதரர்கள் மேலேயும் பாசம் வச்சிருக்கேன்னு கத்தி சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க நடவடிக்கையை பார்க்கும்போது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. நோயோட போராடிக்கிட்டு இருக்கிற என் புருஷன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தானே ஃபாதர். அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். வாழ்றதுக்கு ஆசைப்படுற மனுஷன் மேலதான் நாம பாசத்தை காட்டணும். அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டீங்க பாலசுதா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம் இல்லையா? வேணுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு ஏ பாசிட்டிவ் உள்ள ஆள் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல. இதுக்காக நீங்க டென்ஷன் ஒன்றும் ஆக வேண்டாம். எப்ப வேணா அவருக்கு கிட்னி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் பாலா நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? 2 பேருடைய சர்ஜரியும் கண்டிப்பா ஒன்னாதான் நடக்கும். ஏ பாசிட்டிவ் கிட்னி தேவைப்படுதுன்னு பேப்பர்ல ஒரு ஆட் கொடுக்கலான் இருக்கோம். எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணலாம். நமக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல வேணுகோபாலை கூட்டிட்டு வாங்க. அவருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். கூட்டிட்டு வரேன் ஃபாதர். இங்க வந்து கொஞ்ச நேரம் அவர் உங்ககிட்ட பேசினார் அப்படின்னா என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாரு. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வேணுவோட உயிரை நிச்சயமா காப்பாத்திரலாம்.
நின்னுட்டு இருக்கீங்க? அப்பா வந்துருவாரு. வரட்டும். போன் எடுக்காம எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆபீஸ் வேலையா அப்பா எங்கேயாவது வெளியே போயிருக்கலாமா? அதனால தான் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே நாட் ரீச்சபிள் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் கோவப்பட்டு சண்டை போட்டு அவரை கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருந்தேன். எதுக்காகமா அப்பாவை சந்தேகப்படுறீங்க? என்கிட்ட அவர் உண்மையா இல்ல. இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கே போல. நீ வேணா பாரு, வந்ததும் ஏதாவது பொய் சொல்லுவாரு. அப்பா பொய் சொல்ற அளவுக்கு நீங்க ஏன் அவர்கிட்ட அவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அப்படின்னா உன் அப்பா போய் ஊர் சுத்திட்டே வரட்டும். ஒரு பொண்ணு வளர்ந்துகிட்டே வராங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. வீட்டு வேலை இப்போ பாதியிலே நிக்குது. அத பத்தி கவனிக்காம கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க. ஷோ, இதுக்கிடையில அம்மா எதுக்கு வராங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இப்ப உங்க அம்மா மேலேயே வெறுப்ப காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னோட தேவைக்காக யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பாட்டி, ஏமா, ஆட்டோக்காரருக்கு நான் பணம் கொடுத்திருப்பேன்ல. அவனுக்கு கொடுக்க காசு என்கிட்ட இருந்ததுமா. உன்கிட்ட வாங்கி கொடுத்தா அப்புறம் நீ சொல்லி காட்டுவல்ல. 2 பசங்களும் கை நிறைய பணம் கொடுக்கறாங்க போல இருக்கு. அவங்க கொடுக்கறத பத்தி நீ பேச வேண்டாம். என்ன இருந்தாலும் அஜய் போகும்போது என் வீட்டுக்கு வராமலே போயிட்டான்ல. அவனுக்கு இப்போ சொந்த பந்தம்னு யாருமே கூட வேண்டான்னு நினைக்கிறான். அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அவளோட அப்பாவோட பைபாஸ் சர்ஜரிக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். அப்படியா? ஆனா அவ அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. போறதுக்கு முன்னாடி அவன் அவளுக்கு கால் பண்ணி பேசுறத கேட்டேன். அப்பதானே இந்த விஷயத்துக்காக அவன் வந்திருக்கான்னு எனக்கே தெரிஞ்சது. அப்பாடா, அவ பயங்கரமான திருடனா இருப்பான் போல இருக்கு. நீங்க அவனுக்கு நிறையவே செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, அனுபவிங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரும் போது உங்க 2 பேரோட பிரச்சனையை பேசுறதை தவிர வேற நல்ல விஷயம் பேசலாமே. ஏண்டி, பேசுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கணும்ல. மனோஜ் இன்னும் வரலையாமா? அவரை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ உள்ள போய் படி. நாங்க எது வேணாலும் பேசுவோம். உனக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலையா? நான் இங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெரிய யுத்தமே இல்லாம இருக்கு. அத்தை எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா இருக்கும். நீ என்ன ஜெயா அத்தையை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இவங்க ஏன் அம்மா, இவங்களை எங்க வச்சு பேசினாலும் இவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அத்தை வாங்க. இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நாட் ரீச்சபிள்னு வருது. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா லீவுன்னாங்க. எங்க போனீங்க? அம்மா, இப்படி வாமா. ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் சேர்த்து 26 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு காலையில இங்கிருந்து போகும்போது கிலோமீட்டரை நான் எழுதி வச்சிருந்தேன். அதை விட 60 கிலோமீட்டர் அதிகமா ஓடி இருக்கு. எங்க போனீங்க? அத்தை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உன் சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்திருப்பேன். அப்படா எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கோ. தெரியும். ஆனா அதுக்காக சிபிஐ மாதிரி கேள்வி கேட்க கூடாது. மரியாதையா கேள்வி கேட்டா சொல்லுவேன். இந்த ஃப்ராட் தரத்துக்கு நான் மரியாதையா வேற கேட்கணுமா? என்ன ஜெயா இது? இவர் வந்த உடனே சண்டை போட ஆரம்பிக்கிற? கொஞ்ச நாளாவே இவ கண்ட்ரோல்லே இல்ல. அதான் இப்படி பண்றா. நீங்க வந்தது நல்லதா போச்சு. இவ எதுக்காக இப்படி பண்றான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஏன் ஜெயா எப்பவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னம்மா நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவர் எங்க போனாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. ஃபாதர் டேவிட் கிட்ட நாங்க பேசும்போது நம்மளோட பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்கல்ல. ஃபாதர் ஒவ்வொருத்தர் பத்தின விஷயங்களை சொல்ல கேட்கும்போது நம்மளது எவ்வளவோ பரவாயில்ல தாங்க எனக்கு தோணுது. எல்லா நாளுமே டயாலிசிஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் தங்கி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபாதர் டேவிட்டுக்கு கால் பண்றேன். அவர்கிட்ட நீங்க பேசுங்க. வேண்டாம் பாலா, நான் அவர்கிட்ட என்ன பேசுறது? நீங்க அவர்கிட்ட எதுவுமே பேசலனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஃபாதர் பேசுறத நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ. ஹலோ, வணக்கம் ஃபாதர். நான் தான் பாலசுதா. உங்க வாய்ஸ் கேட்டோனே புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபாதர், நீங்க கொஞ்சம் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறீங்களா? அது பாலசுதா, நீங்க எதுவும் சொல்லலையா?
ஃபாதர் அத நீங்க சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஓ பரவாயில்லம்மா, கொடுங்க. ஆ இந்தாங்க, ஃபாதர் பேசுறாரு. ஆ. வணக்கம் ஃபாதர். ஹாய் வேணுகோபால். ஃபாதர், நீங்க ரொம்பவே லக்கி. உங்களுக்காக சப்போர்ட் பண்ற மனைவிய கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் உங்களை பார்க்கலனாலும் நீங்க இப்படிதான் குழப்பத்துல இருப்பீங்கன்னு பாலசுதா சொன்னாங்க. பழைய உருவமா இல்ல புது உருவமா? ரெண்டையும் கலந்துதான் உங்களை பத்தி சொன்னாங்க. நீங்க தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருந்தீங்களாமே? இல்ல, தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல அப்படிலாம் நடந்து போச்சு ஃபாதர். பரவாயில்லப்பா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா அப்படி ஒரு காலம் இருந்திருக்கும்பா. சில பேர் ஆபத்துல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. அதிகபட்சமா 2 மாசம், அதுக்குள்ள உங்க ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிரும். தேங்க்யூ ஃபாதர். எனக்கு இல்ல, நீங்க அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபுக்கும். அவங்க உங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப உங்க ப்ராப்ளத்தை அந்த கடவுள் ஈஸியா முடிச்சிருவாரு. அப்புறம் நாம நேர்லயும் பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும் ஃபாதர். உங்க உடம்பு நல்லா இருந்தா நாளைக்கே கூட நீங்க இங்க வரலாம். நான் இருக்கிற சர்ச்சில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தொடர்ந்து 3 நாள் நான் சர்ச்சில் தான் இருப்பேன். கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். கண்டிப்பா நான் வரேன் ஃபாதர். அப்ப சரி, நேர்ல பார்க்கலாம். ஃபாதர் கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்னு சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு அப்புறம் உங்க முகம் எப்படி பிரகாசமா இருக்கு. என்னங்க, நீங்க இந்த தாடி ஷேவ் பண்ணிட்டு அழகா இருந்தா என்ன? நான் இப்போ அழுக்கா இருக்கேன்னா என்ன? ஆஹா இல்ல. ஒரு காலத்துல இருந்து என்னோட கெட்ட எண்ணத்தை நீ உன்னோட பாசத்தால கழுவி சுத்தம் பண்ணிட்ட. டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒளியோட அடியை தாங்குற கல்லு தானே ஒரு சிலை அணைக்கும். ஆபரேஷன் வரைக்கும் நான் எப்படி இருந்துட்டு போறேம்மா. அதுக்கப்புறமா நான் மொத்தமா மாறிக்கிறேம்மா. டேவிட் ஃபாதர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஃபாதர் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்காருமா. அது எல்லாமே உன்னோட கிரெடிட் தான் பாலா. என்ன மாதிரி கொடூரமா இருந்த ஒரு மிருகத்தை மனுஷன் ஆக்கின கிரெடிட். நானே உனக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னால நான் மனோகர் அண்ணாக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் எல்லாமே சொன்னாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பாலா? மெதுவா பேசி, என் வீட்டுக்கார் உள்ள இருக்காரு. சரி, என் கூட வா.
நீ உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் அவனோட உயிரை காப்பாத்தணுமா? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. கிட்னியை மாத்தினா கூட ரொம்ப நாள் உயிரோட இருப்பாருன்னு சொல்ல முடியாத ஒரு ஆளுக்காக நீ உன்னோட கிட்னியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவர் வேற யாரும் இல்ல, அவர் என் பசங்களுடைய அப்பா தானே. ஆமாடி, அதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கி அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவும் இல்லாம பண்ணணுமா? பாரு, நீ வேணுகோப்பனை காப்பாத்த உன்னோட கிட்னியை கொடுத்தனா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வரப்போற எல்லா பிரச்சனையும் யோசனை பண்ணிட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் கொடுக்குற ஒரு கிட்னியால என் வீட்டுக்காரர் ஒரு உயிரோட இருப்பார் இல்லையா பிரீத்தி? அதுதானே இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம். நீ அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி புண்ணியவதி ஆக வேண்டாம். நீ எதுக்காக என்ன தடுத்துக்கிட்டே இருக்க? என் வீட்டுக்கார் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னா கிட்னி மாத்தி தான் ஆகணும். நம்ம டயாலிசிஸ் செஞ்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு தான் முன்னேக்கி போறது? டயாலிசிஸ்க்கு ஒரு நாள் லேட் பண்ணா அதுக்கப்புறம் உயிரோட இருப்பாரான்னு தெரியாது இல்லையா? ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும், வேணுகோபன் கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா? வேணுவோட உயிரை எடுக்கிறதுக்காக அந்த கடவுள் காத்துட்டு இருக்கும் போது உன்னோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத பாலா. நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்கல, அதுவே போதும். உன் புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருந்தா அவரை நீ பாதி வழியில விட்டுட்டு போயிடுவியா? அவர் உயிரை காப்பாத்த ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா நீ அந்த சான்ஸை யூஸ் பண்ணுவல்ல? வேணுகோபன் ஆர்கே மாதிரியா சொல்ல? குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம்னு நினைச்சு பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவன் நடந்திருக்கான சொல்லு. அவன் கூட இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு ராத்திரி உன்னை அடிக்காம இருந்திருக்கான சொல்லு. நீ நிம்மதியா படுத்திருக்கியா சொல்லு. அப்படி இருக்க ஒரு ஆளுக்காக நீ உன்னை நஷ்டப்படுத்தி இழந்துராத பாலா. உனக்கு அதிகமா தொந்தரவு கொடுத்த ஒரு ஆளு என்னால பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி உன் முன்னாடி வந்து நின்னார்னா நீ அவருக்கு சாப்பாடு போட மாட்டியா என்ன? அப்படி இருக்கும்போது என் குழந்தைங்களுடைய அப்பா என் முன்னாடி வந்து நின்னு நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன் பாலா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழும்போது நான் என்னதான் பண்றது? என்னோட உயிரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாத்த பாப்பேன். அவருடைய உயிருக்கு 1 வருஷமோ இல்ல 1 வாரமோ இல்ல 1 நாள் அவர் உயிரோட இருந்தாலும் சரி, அதை நான் பண்ணுவேன். நீ பயப்படுற மாதிரி கிட்னி கொடுக்கறதுனால எனக்கு எதுவுமே ஆகாது பிரீத்தி. ஃபாதர் டேவிட் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா என் சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஏ பாசிட்டிவ் சம்பந்தப்பட்ட கிட்னி வேணும் அப்படின்னு நாங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறோம். கூடிய சீக்கிரம் அவருடைய ஆபரேஷன் நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நீ வா. நான் இங்க இருக்கிறதுனாலதான் நீங்க உள்ள வரலன்னு நினைக்கிறேன் பிரீத்தி. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரியும், உங்ககிட்டயும் உங்க புருஷன்கிட்டயும் நான் ரொம்ப அசிங்கமா பேசிட்டேன்ல. அது எல்லாமே நான் தெரியாம ஏதோ தப்பா பேசிட்டேன்னு நினைச்சு நீங்க என்ன மன்னிக்கணும். பாலா நிர்கதியா இருந்த போது இவ கையை பிடிச்சு தூக்கி விட்டது நீங்க தான் எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்கள்ல நாம திருந்தி மாறுறதுக்கு உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்து நாம எழுந்துக்க முடியாம கட்டில படுத்து கிடந்தாதான் முடியும். அப்படி விழுந்து கிடந்த என்ன கைப்பிடிச்சு தூக்கி விடணும்னு முயற்சி பண்ண உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே கடன் பட்டிருக்கு.
என்னங்க ஆ. அம்மா இருந்ததுனால எதையும் கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அவங்க கிட்ட எதை பத்தியுமே கேட்காம அமைதியா போயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். தேவையில்லாத கோவம், சண்டை, அதுதான் அதுக்கான ஆரம்பமே. உனக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்புறம் உன்னையே என் பொண்ணையும் விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். நீங்க என்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாலாவோட பேரை சொல்லிக்கிட்டு 2 வருஷம் நாம 2 பேரும் மனசளவுல பிரிஞ்சிருந்தோம் இல்லையா? இல்லாத பிரச்சனையை ஆரம்பிச்சதே நீதானே ஜெயா. அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தப்பதான் நீ அன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்ட. வேணு வீட்டுக்கு வந்தப்போ நீ என்ன பண்ண? ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது நம்ம அவங்கள பழி வாங்க கூடாது. எவ்வளவு சீக்கிரமா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை இல்லாமலே போயிடுது. நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. அது எல்லாமே சரிதான். ஆனா நீங்க பாலாவுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலே என்னன்னு தெரியல, என் மனசு ரொம்ப படபடன்னு துடிக்குது. அதனால நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அவ கூட ரொம்ப நெருங்கில பழக வேண்டாம். உன்னோட பழைய குணம் இன்னும் மாறவே இல்லைல்ல? எனக்கு பயமா இருக்கு. அந்த வேணு ஒரு நோயாளி. அவன் எப்ப வேணாலும் செத்து போயிடலாம். அந்த ஆள் செத்து போயிட்டானா பாலாவுக்கு ஒரு துணை தேவைப்படும். அவளுக்கு இப்ப யாரு அதிகமா உதவி பண்றாங்களோ அவங்க கூட வந்துருவா. அவளுக்கு நீங்க எப்பவுமே உறுதுணையா இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஜெயா, இதுக்கப்புறமும் உங்க கூட சண்டை போறதுக்கு என்னால முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்கும் உதவி செய்யறத தயவு செஞ்சு மறந்துருங்க. அவங்க எப்படியாவது இருந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு நீங்க அதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.